தீபாவளி திருநாளை முன்னிட்டு தீவுத்திடலில் 11வது ஆண்டாக இன்றைக்கு பட்டாசு கடைகள் 30 கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடைகளில் சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் நண்பர்கள் மற்றும் 30 கடைகளில் பங்குதாரர்களாக இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட முதலாளிகள் இந்த பட்டாசு கடைகளால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டாசு கடை தீபாவளி முடிந்து ஒரு நாட்களோடு இந்த பட்டாசு வியாபாரம் நிறைவு பெறும். ஆகவே இந்த பட்டாசு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் போதிய பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி போன்றவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த பட்டாசு கடைகள் முன்கூட்டியே அமைப்பதற்கும் பட்டாசு கடைகளுடைய வியாபாரத்தை இன்றைக்கே துவக்குவதற்கும் அரசு பேருதவியாக இருந்தது என்பதை இந்த வியாபார பெருமக்கள் மகிழ்ச்சியோடு கூறுவது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. கடைகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவு நிறைவு என்பதல்ல. பட்டாசு கடைகளை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஏற்ப இந்த கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கடைகளை விட இன்னும் அவர்கள் கூடுதலான கடைகளை அமைக்கவிருப்பதாக இருந்தாலும் அதற்கு அரசு தடையாக இருக்காது. ஏற்கனவே இந்த இடத்தையே பார்த்தால் ஒரு வார காலம் 10 நாட்களுக்கு முன்பே இவர்கள் கடை அமைப்பதற்குண்டான அனுமதியை அரசு வழங்கி இருக்கின்றது. இது முதலாளிகள் தொழிலாளர் சார்ந்த ஒரு வியாபாரம் என்பதால் இரு தரப்பினரும் பலனடைய வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரப்படும். விருதுநகரிலிருந்து, சிவகாசியிலிருந்து ஸ்டாண்டர்ட் போன்ற உயர்தர பிராண்டு கொண்ட இந்த பட்டாசு நிறுவனத்திலிருந்து பட்டாசை கொள்முதல் செய்கிறார்கள். அவர்கள் நிர்ணயிக்கின்ற விலைக்கு ஏற்றார் போல் போக்குவரத்து மற்றும் இவர்கள் தொழில் சார்ந்து வைக்கின்ற தொழிலாளர்கள் இவர்களுடைய செலவினங்களை கணக்கிட்டு அதிகப்படியாக ஒரு 5லிருந்து 10% அளவிற்கு தான் முதலீட்டாளருக்கு லாபம் கிடைக்கின்ற வகையில் இந்த தொழில் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் சீன பட்டாசுக்கு இடமே இல்லை. இது வெறும் சிவகாசி விருதுநகர் பட்டாசு. பட்டாசுக்கு பெயர் போன தமிழ்நாட்டினுடைய பட்டாசுகள் தான் இங்கே வியாபாரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. எங்க இங்கேயா இன்னைக்குதான் ஆரம்பிச்சே இருக்கிறோம். இல்லம்மா இன்னைக்குதான்மா இல்லம்மா வியாபாரமே இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய நிருபர் கொண்டு வந்த கவனத்திற்கு கொண்டு வந்த பிரச்சனையை பரிசீலித்து ஒரு நியாயமான பார்க்கிங் கட்டணத்தை வசூலிக்க இந்த பட்டாசு கடை முதலாளிகளுக்கு அறிவுறுத்தப்படும்.